இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் முச்சதம் அடிக்க வாய்ப்பிருந்த நிலையில் 31 ரன்களில் அதனை தவறவிட்டார். டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனை அடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் 87 ரன்களில் ஆட்டம் இழக்க கருண் நாயர் 31 ரன்களில் வெளியேறினார். பண்ட் 25 ரன்களிலும் நிதிஷ்குமார் ரெட்டி 1 ரன்னிலும் ஆட்டம் இழந்தார். இந்த சூழலில் 5 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்கள் எடுத்து இந்திய அணி தடுமாறிய பொழுது கில் ரவீந்திர ஜடேஜா ஜோடி சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தனர். கில் விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் இங்கிலாந்து அணி வீரர்கள் தடுமாறினர். இதனால் கில் தன்னுடைய முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரட்டை சதத்தை 311 பந்துகளில் பூர்த்தி செய்தார். தொடர்ந்து அதிரடி காட்டிய அவர் 348 பந்துகளில் 250 ரன்களை சேர்த்தார். இந்த சூழலில் கில் ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிறார். 93 வருட இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனையை கில் படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணியின் 93 ஆண்டுகால டெஸ்ட் வரலாற்றில் நம்பர் 4வது வீரராக களமிறங்கி அதிக ரன்களை எடுத்த வீரர் என்ற சாதனையை கில் படைத்திருக்கின்றார். சச்சின் டெண்டுல்கர் டாக்காவில் வங்கதேசத்திற்கு எதிராக 248 ரன்களும், விராட் கோலி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக புனேவில் 254 ரன்களையும் எடுத்திருந்தார். தற்பொழுது கில் இவ்விரண்டு வீரர்களையும் பின்னுக்கு தள்ளி 269 ரன்கள் எடுத்து முதல் இடத்தை பிடித்திருக்கின்றார்.